வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ 5th T20 பிட்வீன் வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் இங்கிலாந்து அட் டிரினிடாட் நடந்து முடிஞ்சிடுச்சு. அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் 4 விக்கெட்ஸ் வித்தியாசத்தில் வின் பண்ணி இந்த T20 சீரிஸை தட்டி தூக்கிட்டாங்க. ஸோ ஒன் டே சீரிஸும் வந்து பார்த்தீங்கன்னா 2-1 வின் பண்ணிட்டாங்க. அண்ட் T20 சீரிஸும் 3-2 வின் பண்ணிட்டாங்க. கிரேட் ஹோம் சம்மர் ஃபார் வெஸ்ட் இண்டீஸ். இதை கண்டிப்பாக அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா இங்கிலாந்து மாதிரி டீம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் யூனிட். என்னதான் அவங்க வேர்ல்ட் கப் டிபேக்கில் இருந்தாலும் தே ஹேட் அ வெரி குட் யூனிட். பட் ஸ்டில் வெஸ்ட் இண்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட் கம்பேக் கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்ட் கப் 2023க்கு குவாலிஃபை ஆகலை, சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025க்கு குவாலிஃபை ஆகலை. அண்ட் இந்த 2024 T20 வேர்ல்ட் கப் வெஸ்ட் இண்டீஸ் அவங்களோட ஹோமில் தான் நடக்க போகுது. ஸோ அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பயங்கர பெரிய இன்ஸ்பிரேஷனலாக இருக்குன்றது தான் என்னோட ஒரு ஃபீலு. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி கிரிக்கெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி கம்பேக் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கே நல்லதுன்ற மாதிரி உலகத்துக்கே நல்லதுன்றது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நிஜமாகவே சந்தோஷமாக இருக்குது வெஸ்ட் இண்டீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அண்ட் இங்கிலாந்து பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிஜமாக மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் தாங்க. ஏன்னா அவங்களே வேர்ல்ட் கப் டிபேக்கிற்கு அப்புறம் இந்த சீரிஸ் விளாட்றாங்க. ஜென்ரலாக இங்கிலாந்து இப்போ இருக்கிற கரண்ட் கிரிக்கெட் சினாரியோவில் இங்கிலாந்து தான் ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் என்ன தான் வேர்ல்ட் கப் டிபேக்கில் ஆனாலும். பட் அவங்க போய் வெஸ்ட் இண்டீஸில் கண்டிப்பாக வெஸ்ட் இண்டீஸ் அடிப்பாங்க 2 சீரிஸும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்டட் எல்லாருமே. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 2 சீரிஸுமே தோத்துட்டாங்க. அண்ட் ஜாஸ் பட்லர் ஆஸ் அ கேப்டனாகவும் சரி, ஆஸ் அ பிளேயராகவும் சரி, என்ன தான் 2 பேக் டு பேக் 50 அவர் அடித்தாலும் ஸ்டில் அவரோட பழைய பெஸ்ட் இல்லைன்றது நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சுது. ஸோ நிறைய கொஸ்டின் மார்க்ஸ் வரும் அவரோட கேப்டன்ஷிப்பில். ஸோ மேபி கேப்டன் சேஞ்ச் பண்ணுவாங்களா இல்லையான்றது தெரியல, இல்லை வேர்ல்ட் கப் இருக்குது இவரே பண்ணட்டும்னு சொல்லுவாங்களான்னு தெரியல. ஸோ சில ட்விஸ்ட்டுங்களாம் இருக்குது, பொறுத்து தான் பார்க்கணும். இந்த மேட்ச் பற்றி பேசணும்னா முதல்ல டாஸ் வின் பண்ண வெஸ்ட் இண்டீஸ் போலிங் எடுத்தாங்க. போன மேட்ச்சில் இருந்த பிச்சு மாதிரி இல்லைங்க இந்த டிரினிடாடில். இந்த பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோ அண்ட் லோவாக இருந்துச்சு. அண்ட் இங்கிலாந்தால் 132 தான் அடிக்க முடிஞ்சுது இன் 20 overs. வழக்கம் போல் ஃபில் சால்ட் செம ஸ்டார்ட் கொடுத்தாருங்க. 36 of 22 balls. ஆஹா, இந்த மனுஷன் திருப்பி ஒரு செஞ்சுரி போடுவார் போல இருக்குன்ற மாதிரி இருந்தது. பட் இந்த டஃப் கண்டிஷன்ஸ்லேயும் அவர் செம்மையாக விளாட்னாரு. பட் அவர் விக்கெட் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டவுன்ஃபால் ஃபார் இங்கிலாந்து. கொஞ்சம் பிச்சு ஸ்லோவானாலே ஆப்வியஸ்லி ஜாஸ் பட்லர் ரீசெண்ட் டைம்ஸில் ஸ்ட்ரகிள் ஆகிறாரு. அண்ட் ஆப்வியஸ்லி ஹாரி ப்ரூக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் எடுக்க ஆரம்பிச்சிச்சுன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரகிள். அதனால தான் ஐபிஎல் டீம்ஸ் முக்கால்வாசி அவர் எடுக்கிறதுக்கு பயங்கரமாக தயங்கினாங்க இந்த வாட்டி ஐபிஎல் ஆப்ஷனில். அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் போலர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், குதிகேஷ் மோட்டி அவர் வந்து வரப்பிரசாதங்க. நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லிட்டேன், இஸ் கோயிங் டு பிளே கீ ரோல் இந்த T20 வேர்ல்டு கப்பில். மனுஷன் 4 overs 24 runs கொடுத்து 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. செம்மையாக போட்டிருக்காரு டு பி வெரி ஆனஸ்ட். அட் த சேம் டைம் அகில் ஹுசைன், ஆண்ட்ரூ ரசல் எல்லாருமே சூப்பராக போட்டாங்க. ஒஷேனோ தாமஸ் இந்த மேட்ச் விளாட்னாரு. பட் அவரை போட்டு கிளிகிளின்னு கிழிச்சிட்டாங்க. அவரை தவிர எல்லாருமே நல்லா போட்டாங்க. ஏன்னா தாமஸ் அடிச்சு உரிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் சால்ட் தான். ஸோ 133 தான் டார்கெட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ்க்கு நிறைய ஹோப் இருந்திருக்கும். ஓகே, இந்த மேட்ச் வின் பண்ணிடலாம். ஸோ ஹோப் இருந்த மாதிரியே தான் ஹோப் தான் காப்பாற்றினார், ஷை ஹோப் உங்களுக்கு. ஏன்னா இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து ஜான்சன் சார்லஸ் விளாட்னாரு கேல் மேயர்ஸ்க்கு பதில். அவர் ஒரு க்ரூஷுவல் நாக் 27 of 22 அடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு. அண்ட் பிராண்டன் கிங் அனதர் ஃபெயிலியர். அதாவது இந்த பிளேயர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரீஸில் ஒரு மேட்ச் தான் அடிப்பார் பயங்கரமாக, அதுக்கப்புறம் எல்லா மேட்சும் ஃபெயிலியர் ஆகிடுவார். இந்த மாதிரி தான் பல சீரீஸ் நான் பார்த்துட்டு இருக்கேன். பட் ஸ்டில் வெஸ்ட் இண்டீஸ் வேறு ட்ரஸ்ட் பண்ணுறாங்க ஓப்பனிங் ஸ்லாட்டில். அண்ட் நான் சொன்ன மாதிரி சார்லஸ் அந்த 27 of 22 ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் ஷை ஹோப் அவருக்கு ஏற்ற மாதிரி மேட்சுங்க. அவர் பார்த்தீங்கன்னா இஸ் அ டிப்பிக்கல் 50 overs கிரிக்கெட் பிளேயர், சரிங்களா. ஸோ லோ ஸ்கோரிங் ரன் பால் கேம் போது பார்த்தீங்கன்னா ஒரு எண்டில் ஒரு பாட்டுக்கு 43 not out of 42 ஸ்டே பண்ணிட்டாரு. அண்ட் பின்னாடி வர பிளேயர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு கொடுத்துட்டு போனாங்க. பட் ஒரு மேட்ச் வினிங் இன்னிங்ஸ் கீழே வந்து ஷெர்ஃபென் ரத்தர்ஃபோர்டு வந்து விளையாட்டு போனாருங்க. ஒரு 26 balls 30 runs டக்குன்னு ஒரு 3 4 ஒரு 6 அடிச்சு கொடுத்துட்டு போனார். அண்ட் ரவுமன் பாலும் வந்து பார்த்தீங்கன்னா 6 ball 8 run வேஸ்ட் பண்ணல, டக்குன்னு ஒரு 6 அடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ லாஸ்ட்டாக 19.3 overs வெஸ்ட் இண்டீஸ் 4 விக்கெட்ஸ் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க. அண்ட் இங்கிலாந்து போலர்ஸ் பற்றி பேசணும்னா ரீஸ் டாப்லி ஒன்ஸ் அகைன் அவர் ஒருத்தர் தாங்க மிகப்பெரிய பாசிட்டிவ் இந்த சீரீஸில். ஏன்னா கன்சிஸ்டண்ட்டாக போலிங் போட்டு விக்கெட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. ஒன்ஸ் அகைன் அதில் ரஷீத் இஸ் த மேன். அதாவது T20னாலே அவர் தான். ஏன் ஐபிஎல் ஆப்ஷனில் அவர் எடுக்கலன்றது இன்னி வரைக்குமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன். எனக்கு அது வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தான். அண்ட் ஒன்ஸ் அகைன் ஹி ஹஸ் ஷோன் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ டெஃபினட்டாக வெஸ்ட் இண்டீஸ் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க இந்த சீரீஸ் வின்ல. அண்ட் இங்கிலாந்து கோயிங் டு ட்ராயிங் போர்ட்ஸ் ஒன்ஸ் அகைன். அவங்க நிறைய விஷயங்கள் மாற்ற வேண்டியது இருக்குது, பொறுத்து வந்து பார்க்கலாம் அவங்க போர்டு என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு. ஸோ இந்த சீரீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ரன் கெட்டர் ஃபில் சால்ட் 293 runs இன் ஓவரால் மேட்சஸ், எல்லாம் 5 matches சேர்த்திங்கன்னா. அண்ட் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதில் ரஷீத் 9 wickets. ஸோ எல்லாமே இங்கிலாந்து பிளேயராக தான் இருக்காங்க. பட் சீரிஸ் வின் பண்ணது பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ். ஏன்னா அவங்க வந்து ஒரு யூனிட்டாக எல்லாருமே ஒரு மேட்ச்சில் ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்றது தான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ குட் கம்பேக் ஃப்ரம் வெஸ்ட் இண்டீஸ். ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் ரிமைனிங் சீரிஸ்லாம் எப்படி அவங்க கண்டினியூ பண்ண போகிறாங்க பிஃபோர் ஹெட்டிங் டு தி T20 வேர்ல்ட் கப்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.